எல்லாருக்கும் வணக்கம். லேர்ன் ஏஐ வித் பிரிம்மால இருந்து உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நாம ஏஐயோட பல முகங்களை பத்தி பார்க்க போறோம். ஆனா ஒரு ட்விஸ்டோட, அதாவது ஒரு மனுஷன் எப்படி கத்துக்கிறானோ அதே மாதிரி ஏஐயும் எப்படி கத்துக்குச்சின்னு ஒரு பயணமா இதை புரிஞ்சுக்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல கணக்கு போடுற ஒரு சாதாரண கால்குலேட்டர் மாதிரி இருந்த ஏஐ இன்னைக்கு எப்படி நம்மளோட ஒரு கிரியேட்டிவ் பார்ட்னர் மாதிரி மாறிடுச்சு. கவிதை எழுதுது, படம் வரையுது. இந்த மேஜிக் எப்படி நடந்துச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? வாங்க, அதைத்தான் இன்னைக்கு நம்ம உடைக்க போறோம். அந்த ரகசியம் அது வேற ஒன்றும் இல்லை, ஏஐயோட ஆர்கிடெக்சர்ல தான் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு குழந்தை பிறந்து அப்புறம் ஸ்கூல் போய் காலேஜ் போய் வேலைக்கு போயின்னு எப்படி படிப்படியா கத்துக்குதோ அதே மாதிரி தான் ஏஐயும் வளர்ந்துருக்கு. ஸோ ஒரு மனுஷனோட கற்றல் பயணத்தை வச்சே ஏஐயோட இந்த வளர்ச்சியை நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போடலாம். இதுக்கு பேரு வீகளை கற்றுக்கொள்வது. இது கிட்டத்தட்ட ஏஐயோட குழந்தை பருவம்னு வச்சுக்கோங்களேன். நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே கொஞ்சம் கூட மாறாம செய்ய கத்துக்கிற ஸ்டேஜ் இது. ஆரம்பத்துல இருந்தது ரூல் பேஸ்டு ஏஐ. இது எப்படின்னா, ஒரு சமையல் குறிப்பு புத்தகம் மாதிரி. நாம என்ன செய்முறை கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணோம். அதுவா யோசிக்காது. ஆனா அப்பதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர் உள்ள வந்தது. அதுதான் கிளாசிக்கல் மிஷின் லேர்னிங். இங்க தான் ஏஐ முதல் முறையா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சது. நாம கொடுத்த நிறைய உதாரணங்களை பார்த்து அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸை அதுவாவே கத்துக்க ஆரம்பிச்சது. உண்மையை சொல்லணும்னா இதுதான் ஏஐயோட முதல் பெரிய பாய்ச்சல். ஓகே, குழந்தை பருவம் முடிஞ்சாச்சு. இப்போ ஏஐ அடுத்த கட்டத்துக்கு போகுது. அதாவது சிந்திக்க கத்துக்கிற ஸ்டேஜ். இதை நாம ஏஐயோட காலேஜ் லைஃப்னு சொல்லலாம். இங்கதான் அது விஷயங்களை மேலோட்டமா பார்க்காம ஆழமா புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல தான் ஹீரோ என்ட்ரி மாதிரி டீப் லேர்னிங் உள்ள வருது. நம்ம மூளையில எப்படி நியூரான்ஸ் நெட்வொர்க் இருக்கோ அதே மாதிரி ஒரு செயற்கை நியூரல் நெட்வொர்க்கை இது உருவாக்குது. இதனால சிம்பிளான பேட்டர்ன்ஸை தாண்டி போட்டோல இருக்கிற நாய் எது, பூனை எது, நாம பேசுறது என்ன மாதிரியான சிக்கலான விஷயங்களை எல்லாம் அதுவாவே கத்துக்க ஆரம்பிச்சது. ஒரு வகையில ஏஐக்கு ஒரு சொந்த மூளை வளர ஆரம்பிச்ச தருணம் இது. அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர். இது ஏஐ உலகத்துல ஒரு புரட்சினே சொல்லலாம். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ் கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஒரு பெரிய பேராகிராஃப் படிக்கும்போது ஆரம்பத்துல என்ன படிச்சதுன்னு அது மறந்துரும். ஆனா இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அட்டென்ஷன், அதாவது கவனம்ங்கிற ஒரு சூப்பர் பவரை யூஸ் பண்ணுச்சு. இதனால ஒரு வார்த்தைக்கும் மற்ற வார்த்தைகளுக்கும் என்ன சம்பந்தம், எது முக்கியம்னு அதுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சது. இன்னைக்கு நீங்க பாக்குற சாட்பாட்ல இருந்து எல்லாத்துக்கும் இதான் பேக் போன். சரி, காலேஜ் படிப்பு மாதிரி டீப் லேர்னிங் கத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஃபவுண்டேஷன் மாடல்ஸ். இதை ஒரு ஜெனரல் டிகிரி மாதிரி நினைச்சுக்கோங்க. இன்டர்நெட்ல இருக்கிற கோடிக்கணக்கான புத்தகங்கள், கட்டுரைகள், வெப்சைட்ஸ்னு எல்லாத்தையும் படிச்சு ஒரு பொதுவான அறிவை இது வளர்த்துக்கும். இது ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து தான் ஸ்பெஷலைஸ் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாம கேள்விப்படுற பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது எல்எல்எம்ஸ் அல்லது சின்ன லாங்குவேஜ் மாடல்ஸ் எஸ்எல்எம்ஸ் எல்லாம் உருவாகும். ஓகே, ஏஐ குழந்தை பருவத்தை தாண்டி காலேஜ் படிப்பையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன, வேலைக்கு போக வேண்டியது தானே? அதுதான் நம்மளோட மூணாவது மற்றும் கடைசி கட்டம், செயல்பட கற்றுக்கொள்வது. இங்க தான் படிச்ச படிப்பை எல்லாம் வச்சு ஏஐ நிஜ உலகத்துல நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதல்ல நம்ம ஆர்ஏஜி பத்தி பார்க்கலாம். இதோட முழு பேரு ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜெனரேஷன். இதை புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு. நம்ம ஸ்கூல் காலேஜ்ல ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். ஒரு கேள்வி கேட்டா அது தனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்லாம வெளியில இருக்கிற லேட்டஸ்ட் டேட்டா, அதாவது இன்டர்நெட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தேடி செக் பண்ணி அப்புறமா பதில் சொல்லும். இதனால அதோட பதில்கள் ரொம்ப கரெக்டா அப்டேட்டடா இருக்கும். ஏஐயோட அடுத்த பரிணாமம் ஏஐ ஏஜென்ட்ஸ். இதுங்க வெறும் கேள்விக்கு பதில் சொல்றதோட நிறுத்திக்காது, ஒரு முழு வேலையும் செஞ்சு முடிக்கும். உதாரணத்துக்கு, எனக்கு ஒரு கோவா ட்ரிப் பிளான் பண்ணுன்னு சொன்னா போதும், அதுவே பெஸ்ட் ஃப்ளைட்ஸை தேடும், நல்ல ஹோட்டல் புக் பண்ணும், உங்க கேலண்டர்ல ஆட் பண்ணும். இப்படி நீங்க சொல்ற வேலையை ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதுவே செஞ்சு முடிக்கும். இது வெறும் அசிஸ்டன்ட் இல்ல, உங்களுக்காக வேலை செய்யற ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்த செயல்படுற திறன் கூட இன்னும் பலவிதமா இருக்கு. ஒன்னு மல்டி ஏஜென்ட் ஏஐ. இது ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யற டீம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தா ரிசர்ச் பண்றதுக்கு ஒரு ஏஐ, கண்டென்ட் எழுத ஒரு ஏஐ, அதை செக் பண்ண இன்னொரு ஏஐன்னு ஒரு டீமா சேர்ந்து வேலை பார்க்கும். இன்னொன்னு எம்பாய்டன் ஏஐ. இதுதான் ரோபோக்களுக்கு உயிர் கொடுக்கிற மூளை. ஒரு உடம்போட இருக்கிறதால நிஜ உலகத்துல நம்மள மாதிரி நடந்து பொருட்களை தொட்டு பார்த்து அதுல இருந்து கத்துக்கும். சரி, இப்போ ஏஐ எப்படி ஒரு குழந்தையிலிருந்து படிச்சு வேலை செய்யற ஆளா மாறுச்சுன்னு ஒரு முழு பயணத்தையும் பார்த்துட்டோம். இவ்ளோ வெரைட்டி இருக்கும்போதே நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும்.
இதுல எதை எப்ப யூஸ் பண்றது கரெக்டான. சோ இப்போ இந்த அறிவை வச்சு நம்ம தேவைக்கு ஏத்த சரியான டூலை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த டேபிள் ஒரு சிம்பிள் கைடு மாதிரி பாருங்க. உங்க வேலைகளை ஆட்டோமேட் பண்ணணுமா, ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் வேணுமா, அப்போ ஏஐ ஏஜென்ட்ஸ் தான் உங்க சாய்ஸ். இல்ல புதுசா ஏதாவது உருவாக்கணும், கவிதை, கதை, மியூசிக், படம்னு கிரியேட்டிவா யோசிக்க ஜெனரேட்டிவ் மாடல்ஸ் இருக்கு. சரி, எனக்கு நம்பிக்கையான ஃபேக்ட்ஸ் அடிப்படையில் பதில் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஏஜி மாடல்ஸ் தான் பெஸ்ட். ஏன்னா அது ஒரு ரிசர்ச்சர் மாதிரி செக் பண்ணி சொல்லும். ஒரு பெரிய டாபிக்கை ரொம்ப ஆழமா அனலைஸ் பண்ணணுமா, அதுக்கு எல்எல்எம்ஸ், அதாவது பெரிய லாங்குவேஜ் மாடல்ஸ் இருக்கு. ஆனா உங்க போன்லயே வேகமா கம்மி செலவுல ஒரு ஏஐ வேணும்னா எஸ்எல்எம்ஸ், அதாவது சின்ன லாங்குவேஜ் மாடல்ஸ் தான் சரியான தேர்வு. சோ நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதுக்கேத்த மாதிரி சரியான டூலை செலக்ட் பண்றது தான் இங்க முக்கியமான விஷயம். ஆக இந்த எல்லாத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்னே ஒண்ணுதான். ஏஐங்கிறது ஏதோ ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு பெரிய டூல் மார்க்ஸ் மாதிரி. ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷல் டூல் இருக்கு. எந்த டூலை எப்போ யூஸ் பண்ணணும் நாம கத்துக்கிட்டோம்னா நம்மாலே எதையும் சாதிக்க முடியும். இப்போ இந்த ஏஐ உலகத்துக்கான ஒரு மேப் உங்க கையில இருக்கு. இத வச்சுட்டு நீங்க அடுத்து எங்க போக போறீங்க? உங்களுடைய அடுத்த கட்டம் என்ன? யோசிங்க. லேர்ன் ஏஐ வித் பிரைமாவோட தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க. உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. நன்றி.